மோட்டோரோலா ஃபோன்ஸ் நம்ம C4 டெக் தமிழில் பெருசாக கவர் பண்ணதில்லை. ஏன்னா எதுவும் கவர் பண்ணுற அளவுக்கு அவங்க எதுவும் ரீசெண்டாக லான்ச் பண்ணல. மோட்டோ ரேசர் நல்லா இருந்துச்சு, ஆனால் அதுவும் ரேட் வந்து ரொம்ப அதிகமாக ப்ரைஸ் பண்ணிட்டாங்க. ஸோ வாங்குறதுக்கு வர்த்தா இல்லை. இப்போ மோட்டோரோலா Moto G9 லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த ஃபோன் வாங்குறத பற்றி நினச்சி கூட பார்த்துறாதீங்க. ஏன்னா வாங்கணும்னு நினைக்கிறவங்கள வச்சு செஞ்சுருக்காங்க. ஏன் இங்கே என்ன பண்ணியிருக்காங்க, இந்த ஃபோனில் அவ்வளோ மொக்கையாக என்ன இருக்குது, ஏன் வந்து எல்லாரையும் வச்சு செய்கிறாங்கன்னு நான் சொல்கிறேன். அதை தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஹே கைஸ், என் பேர் ஆஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4 டெக் தமிழ். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கீழே இருக்க தம்ஸ் அப் பட்டன், சப்ஸ்கிரைப், பெல் ஐக்கான்ஸ் இதெல்லாம் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்கு போவோம். கைஸ், ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயத்தை கிளியர் பண்ணணுன்னு விரும்புகிறேன். இப்போது ஃபோன்ஸில் 2 விதமான ஃபோன்ஸ் இருக்குது. முதல்ல ஆன்லைனில் சேல் பண்ணுற ஃபோன்ஸ், ரெண்டாவது ஆஃப்லைன் ஃபோக்கஸில் சேல் ஆகிற ஃபோன்ஸ். இப்போ உதாரணத்துக்கு ஓப்போ, விவோ எடுத்துக்கிட்டிங்கன்னா, இல்லை சாம்சங்கோட A சீரிஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இதெல்லாம் ஆஃப்லைனில் ஃபோக்கஸ் பண்ணி விற்கிற ஃபோன்ஸ். ஆன்லைன் ஃபோக்கஸில் இப்போ ரெட்மி, ரியல்மி இந்த மாதிரி ஃபோன்ஸ்லாம் இருக்குது. இப்போ இந்த 2 ஃபோன்ஸ்க்குமே ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் நிறையவே வரும். இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு கொஞ்சம் டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் இருக்குது. அதை பற்றி ஒரு தனி வீடியோவே பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவை இது வரைக்கும் நீங்கள் பார்க்கலன்னா கார்டு கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வர்த்தான வீடியோ தான், செக் பண்ணி பாருங்கள். இன்னமும் பார்க்க மாட்டேன்னு அடம் பிடிச்சிங்கன்னா, இதுதான் ஷார்ட் வெர்ஷன். ஆன்லைனில் விற்கிற ஃபோன்ஸில் சில எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் கிடையாது. இப்போ டிஸ்ட்ரிபியூட்டர், சப் டிஸ்ட்ரிபியூட்டர், அந்த ஷோரூம், அங்கே இருக்கிற அந்த ப்ரொமோட்டர், வேர்ஹவுஸ்க்கு பே பண்ண வேண்டிய சார்ஜஸ், லாஜிஸ்டிக்ஸ், ஷோரூம் ரெண்ட், இது எதுவுமே வந்து அவங்க பே பண்ண தேவையில்லை. ஸோ அதனால கொஞ்சம் ப்ரைஸிங் கம்மியாக வரும். இதனால ஆன்லைனில் சேல் ஆகிற ஃபோன்ஸ் எல்லாமே இன்னும் கொஞ்சம் காம்படிட்டிவாக, இன்னும் கொஞ்சம் அக்ரெசிவாக ப்ரைஸ் பண்ணுவாங்க. ஸோ இதை தான் நம்ம Moto G9லேருந்து எதிர்பார்த்தோம். அடுத்து இன்னொரு ஒரு டிவிஷன் இருக்குது, சைனீஸ் பிராண்ட்ஸ், நான் சைனீஸ் பிராண்ட்ஸ். சைனாவில் மேனுஃபேக்சரிங் காஸ்ட் கம்மி, லேபர் காஸ்ட்டும் கம்மி. அதனால சைனீஸ் பிராண்ட்ஸ் எல்லாத்துலேயுமே ஜென்ரலாக ஃபோன்ஸோட ரேட் கம்மியாக இருக்கும். லெனோவோ ஒரு சைனீஸ் பிராண்ட், மோட்டோரோலா லெனோவோட பிராண்ட். லெனோவோ மோட்டோரோலாவாக வாங்கிட்டாங்க. அதனால மோட்டோரோலா ஒரு சைனீஸ் பிராண்டாக இருக்கிறதுனால மோட்டோரோலா ஃபோன்ஸோட ப்ரைஸும் காம்படிட்டிவாக இருக்கும்னு எதிர்பார்க்குறோம். அதுக்கடுத்து ஆன்லைன் ஃபோன்ஸ்லேயே திருப்பியும் ஒரு கிளாஸிஃபிகேஷன் இருக்குது. இப்போ சில ஃபோன்ஸ் பிளாட்ஃபார்ம் எக்ஸ்க்ளூசிவாக இருக்கும். அதாவது ஃப்ளிப்கார்ட் எக்ஸ்க்ளூசிவ், இல்லை அமேசான் எக்ஸ்க்ளூசிவ் அப்படின்னு இருக்கும். அப்போ எக்ஸ்க்ளூசிவாக இருக்கையில் அந்த ரீட்டைலர்ஸ் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க அவங்க மார்ஜினில். ஸோ நீங்கள் எங்கள் பிளாட்ஃபார்மில் மட்டும் இந்த ஃபோனை விற்றீங்கன்னா நாங்கள் கம்மியாக கமிஷன் சார்ஜ் பண்ணுவோம், இல்லைனா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா அட்வர்டைசிங் கொடுப்போம், அந்த மாதிரி ஏதாவது டீல் மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ இப்போ Moto G9 ஃப்ளிப்கார்ட் எக்ஸ்க்ளூசிவ். ஸோ அதனால சில டீல்ஸ் கொடுத்துருப்பாங்க. அது போக இப்போ உங்களுக்கே பார்த்தா தெரியும், எல்லா இடத்துலையும் ஃப்ளிப்கார்ட்டில் Moto G9 அட்வர்டைஸ்மெண்ட் இருக்குது. ஸோ இதெல்லாம் போகவும் Moto G9 இப்போ 11,500 ரூபாய்க்கு லான்ச் ஆகிருக்கு. 11,500 ரூபா கேட்குறதுக்கு ஒன்றும் ரொம்ப ரேட் அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியல. ஆனாலும் ஏன் இப்போ மோட்டோரோலா எல்லாரையும் வச்சு செய்கிறாங்கன்னு நான் சொல்கிறேன். இதுக்கு காரணம் என்ன, இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆக்சுவலாக அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முதல்ல இந்த ஃபோனோட சிப் என்னங்கிறதுலேருந்து ஆரம்பிப்போம். ஏன்னா எல்லா ஃபோனுக்கும் ரொம்ப முக்கியமானது உள்ள சிப் தான். இப்போ Moto G9ல் Snapdragon 662 சிப் யூஸ் பண்ணியிருக்காங்க. Moto G8ல் ஒரு Snapdragon 635, 635 ஒரு சிப் கிடையாது, 636 யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா இது ஒரு நல்ல அப்கிரேடாக இருந்திருக்கும். ஆனால் Moto G8ல் 665 யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஜென்ரலாக ஒரு வெர்ஷன்லேருந்து அடுத்த வெர்ஷனுக்கு போனால் பர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். இங்கே 665லேருந்து பேக்கில் 662க்கு போயிருக்காங்க. ஓகே, 665க்கும் 662க்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது. CPU, GPUன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துக்கும் ஏறக்குறைய பர்ஃபார்மன்ஸ் ஈக்குவல் தான். உண்மையான டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா AI பர்ஃபார்மன்ஸ் கம்மி 662ல், 4G பர்ஃபார்மன்ஸ் கம்மி. பட் இதெல்லாம் தியரட்டிக்கல் தான். டே டு டே யூஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டும் ஈக்குவலாக தான் பெர்ஃபார்ம் பண்ணோம் கிட்டத்தட்ட. ஸோ இது ஆக்சுவலாக ஒரு நெகட்டிவ் இல்லைன்னே வச்சுப்போமே, பெர்ஃபார்மன்ஸ் ஈக்குவலாக தான் இருக்குன்னு கூட வச்சுப்போம். அடுத்து இப்போ டிஸ்பிளேக்கு வருவோம். இப்போ Moto G8 மறந்துடுங்க, அதுக்கு முன்னாடி Moto G7க்கு போவோம். 2 ஜென்ரேஷன் முன்னாடி G7ல் ஃபுல் HD ப்ளஸ் டிஸ்பிளே கொடுத்தாங்க. போன ஜென்ரேஷன் G8ல் நாங்கள் ஃபுல் HD டிஸ்பிளேயை தூக்கிட்டு அதில் நாச் ஃபுல் HD டிஸ்பிளே கொடுத்தோம். இந்த தடவை உங்களுக்கு HD ப்ளஸ் தான் ரெசல்யூஷனை கட் பண்ணுறோம், ஆனால் நாச்சுக்கு பதில் பஞ்சோல் தரோம் நாங்கள். அதுவே வாயில் வடை சுடுறது தான். சரி பரவாயில்ல, ஏதோ ஒன்று குறைச்சாங்க, ஏதோ ஒன்று கொடுத்தாங்க, மொக்கையான ஒரு சேஞ்ச் தான். பட் ஸ்டில் ஏதோ ஒன்று கொடுத்தாங்க. இந்த தடவை அந்த பஞ்சோலியும் தூக்கிட்டாங்க, திருப்பி நாட்சியும் குத்துட்டாங்க.
ரெசல்யூஷனையும் மாற்றலை. ஸோ இந்த தடவை நாச் திருப்பியும் HD ப்ளஸ் ரெசல்யூஷன். ஸோ G7ல் ரெசல்யூஷன் அதிகமாக இருந்துச்சு, G8ல் பஞ்சுவல் இருந்துச்சு. இந்த தடவை ரெண்டுமே கிடையாது. ஓகே, பெர்ஃபார்மன்ஸ் G8 பெர்ஃபார்மன்ஸ், ரெசல்யூஷன் G8 ரெசல்யூஷன், நாச் G7 நாச். ஆனால் மார்க்கெட்டிங்கை மட்டும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்தியாவோட முதல் Qualcomm Snapdragon 662 ப்ராசஸர். இதெல்லாம் பெருசாக சொல்லிக்கிற விஷயம் கிடையாது. போன ஜென்ரேஷனோட டவுன்கிரேட் பண்ணி ப்ராசஸர் போட்டால் அதெல்லாம் பெருமையாக வெளில சொல்லி மார்க்கெட்டிங் பண்ணிக்க வேண்டிய விஷயம் கிடையாது. ஆனால் அதை தான் அவங்க பேஜில் மார்க்கெட் பண்ணுறாங்க. ஓகே, இப்படி தான் ஏமாற்ற ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. சரி, கேமராஸ் அதை அப்கிரேட் பண்ணியிருக்காங்களான்னு பார்த்தா G9ல் 48 மெகா பிக்சல் கேமரா கொடுத்துருக்குறாங்க. சூப்பர், கைத்தரலாம் எல்லாரும். ஓகே, மற்ற பிராண்ட்ஸ்லாம் 48 மெகா பிக்சல் 2 வருஷம் 3 வருஷமாக கொடுக்குறாங்க. இவங்க இப்போவாது கொடுக்குறாங்களே, நல்ல விஷயம் தான். f1.7 லென்ஸோடு கொடுக்குறாங்க. ஆனால் G8ல் அதுலேயும் 3 கேமரா, இதுலேயும் 3 கேமரா. G8ல் 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் இருந்துச்சுல, இப்போ அந்த அல்ட்ரா வைடை தூக்கிட்டாங்க. அதுக்கு பதிலாக நம்மளுக்கு 2 மெகா பிக்சல் டெப்த் சென்சர் கொடுத்துருக்குறாங்க. 2 மெகா பிக்சல் மேக்ரோவை மெயின்டைன் பண்ணிட்டாங்க. ஆனால் அல்ட்ரா வைடை தூக்கிட்டு அதுக்கு பதில் டெப்த் சென்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ அங்கேயும் வச்சாங்களா. இப்போ டவுன்கிரேட்ஸ் பற்றி பேசையில் Moto G6 G7, அதாவது 2 ஜென்ரேஷன் முன்னாடி 3 ஜென்ரேஷன் முன்னாடி வந்த ஃபோன்ஸில் பின்னாடி கொர்லா கிளாஸ் கொடுத்துட்ருந்தாங்க. இப்போ பிளாஸ்டிக் கொர்லா கிளாஸை தூக்கியாச்சு, அதுக்கு பதில் பிளாஸ்டிக் கொடுத்தாச்சு. ஸோ மொத்தத்தில் முன்னாடி வந்த ஃபோன்ஸ்லேருந்து இப்போதைக்கு ஒரே ஒரு விஷயம் தான் அப்கிரேட் ஆகிருக்கு இந்த ஃபோனில். பேட்ரி கெப்பாசிட்டி 5000 mAh, சார்ஜிங் ஸ்பீட் 20 வாட்ஸ். இப்போ ஒரு ஃபோன் ரொம்ப மொக்கையாக இருக்குது, இது வேலைக்கே ஆகாது அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி அந்த செக்மெண்ட்டில் உள்ள மற்ற ஃபோன்ஸோட ஈக்குவலாக உள்ள மற்ற ஃபோன்ஸோட நம்ம கம்பேர் பண்ணணும். ஸோ ஈக்குவலாக இருக்குங்கிறது என்னது? இது ஒரு சைனீஸ் பிராண்ட், அப்போ நம்ம மற்ற சைனீஸ் பிராண்ட் எடுத்துக்கணும். இது ஆன்லைனில் விற்கிற ஃபோன், அப்போ மற்ற ஆன்லைன் ஃபோன்ஸ் எடுத்துக்கணும். இதோட ரேட் 11,500 ஸோ அதை சுற்றி உள்ள மற்ற ப்ரைஸ் செக்மெண்ட்ஸை எடுத்துக்கணும். ஸோ இப்போ 11,500 இந்த செக்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா இதோட 500 கம்மியாக விவோலேருந்தே U10 இருக்குது. அதில் Snapdragon 665 சிப். ஆமாம், 332 வேரியன்ட் தான், ஆனால் டெடிகேட்டட் மைக்ரோ SD இருக்குது, 5000 mAh பேட்ரி, 18 வாட் சார்ஜிங், வைட் ஆங்கிள் கேமரா இருக்குது. இதில் வெயிட்டும் கம்மி. இதே ப்ரைஸில், அதாவது 500 கம்மியாக ரியல்மியோட 5i இருக்குது, 464 வேரியண்ட், திருப்பியும் Snapdragon 665, 4 கேமரா இருக்குது. ஸோ அல்ட்ரா வைட் அதில் இருக்குது, திருப்பியும் 5000 mAh பேட்ரி, ஆனால் சார்ஜர் கம்மி, 10 வாட் தான். பட் இந்த ஃபோனில் 4K ரெக்கார்டிங் இருக்குது, Moto G9ல் கிடையாது. இப்போது புதுசான நார்சோ 10 எடுத்துக்கிட்டிங்கன்னா இதோட ரேட் 500 அதிகம். பட் இன்னும் பவர்ஃபுல்லான ஹீலியோ G80 சிப் இருக்குது, 128 GB ஸ்டோரேஜ் இருக்குது, அல்ட்ரா வைட் அவைலபிளாக இருக்குது, திருப்பியும் 18 வாட் சார்ஜிங், 5000 mAh பேட்ரி. ரெட்மிக்கு போனீங்கன்னா 1500 ரேட்டு கம்மி, வெறும் 10,000 464 வேரியண்ட், G80 சிப், 5000 mAh பேட்ரி, 18 வாட் சார்ஜிங். இன்ஃபேக்ட் இந்த ஃபோனில் ஃபுல் HD ப்ளஸ் டிஸ்பிளேயே கொடுக்குறாங்க. ரெட்மியில் 12,000 பட்ஜெட்டுக்கு வந்தீங்கன்னா ரெட்மி நோட் 9 இருக்குது, 464 வேரியண்ட், ஃபுல் HD ப்ளஸ் டிஸ்பிளே. இதோட போன தடவை நம்ம பார்த்த அந்த ஹீலியோ G80யோட இன்னும் பவர்ஃபுல்லான G85 சிப், 5000 mAh பேட்ரி, இன்னும் ஃபாஸ்ட்டான 22 வாட் சார்ஜிங், குவாட் கேமரா, அல்ட்ரா வைடோட இந்த டிஸ்பிளேயில் பஞ்ச் ஹோல். ரெட்மியில் எப்போவுமே இருக்கிற மாதிரி IR பிளாஸ்டர். ஸோ இப்போ நான் சொல்லியிருக்கேன், இந்த ஃபோன்ஸ்லாம் ஒரு சில ஃபோன்ஸ் தான், காம்படிஷன்னு நம்ம பார்க்கல. ஸோ இப்போ நம்ம பார்த்த இந்த ஃபோன்ஸ் எல்லாமே இந்த Moto G9ஓட இவ்வளோ பெட்டராக இருக்குது. ஸோ அப்படி இருக்கையில் எவ்வளோ இந்த G9ல் எவ்வளோ ஏமாற்ற ட்ரை பண்ணுறாங்கங்கிறத பார்த்தா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். சில பேர் ஓகே என்னதான் இருந்தாலும் இதிலலாம் ரியல்மி, விவோ, ரெட்மி இது எல்லாத்துலேயுமே ஸ்டாக் ஆண்ட்ராய்டு இல்லை அப்படின்னு சொல்லுவீங்க. ஆமாம், இன்றைக்கி இந்த செக்மெண்ட்டில் ஸ்டாக் ஆண்ட்ராய்டோட பெருசாக எந்த ஃபோனும் இல்லை. இப்போ 662வும் 660யும் கிட்டத்தட்ட ஒரே பர்ஃபார்மன்ஸ் தான். Zenfone Max Pro M2 எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ இந்த ஃபோன் ஸ்டாக்கில் இல்லை. ஆமாம் இல்லை, பட் 2018 வந்துச்சு அந்த ஃபோன். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்கள், இப்போ நம்ம கிட்டத்தட்ட 2020 எண்டு வந்துட்டோம். 2018 வந்த ஃபோன், 12,000 லான்ச் ஆன ஃபோன், ஸ்டாக் ஆண்ட்ராய்டோட லான்ச் ஆன ஃபோன். அந்த பாயிண்டில் ஃபுல் HD ப்ளஸ் டிஸ்பிளே இருந்துச்சு, Snapdragon 660 இருந்துச்சு, 332 தான், ஆனால் மைக்ரோ SD இருந்துச்சு, 4K ரெக்கார்டிங் பண்ண முடியும். அந்த ஃபோனே 12,000 2 வருஷம் முன்னாடி லான்ச் ஆச்சு. இப்போ 2 வருஷம் ஆனதுனால மேபி M3 கூடிய சீக்கிரம் லான்ச் ஆகலாம்.
இதெல்லாம் வச்சு பார்க்கல இந்த Moto G9 கண்டிப்பாக ஒரு பெரிய ஏமாற்றமாக இருக்குது. இந்த ஃபோனை கன்சிடர் கூட பண்ணக்கூடாது. இந்த மோட்டோரோலா பிராண்ட் இந்த செக்மெண்ட்டில் ஒரு பெரிய இனோவேட்டராக இருந்துச்சு. இன்ஃபேக்ட் Moto G ஃபோன் ஃபஸ்ட்டு வந்த Moto G ஃபோன் இந்த செக்மெண்ட்டில் ஒரு டாப் ஃபோனாக இருந்துச்சு அந்த பாயிண்டில். பட் Lenovo வாங்கினதுலேருந்து என்ன சொல்கிறது, கீழே போயிட்டே தான் இருக்குது இந்த Moto G சீரீஸ். இப்போ ரீசெண்டாக அவ்வளோ லான்ச்சஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இருக்கிற ஹார்ட் கோர் ஃபேன்ஸை ஏமாற்றி எவ்வளோ காசு பிடுங்க முடியும் அப்படின்னு மோட்டோ பார்க்குற மாதிரி மட்டும்தான் இருக்குது. ஏன்னா இப்போ நம்ம உண்மையை பேசினா ஹார்ட் கோர் ஃபேன்ஸ் மட்டும்தான் இப்போ மோட்டோரோலா வாங்கிட்டு இருக்காங்க. ஏன்னா நீங்களே யோசிச்சு பாருங்கள், ஸ்னாப்ட்ராகன் 710 சிப்போ 1.5 லட்ச ரூபாய்க்கு விற்றா பைத்தியக்காரன் மட்டும்தான் வாங்குவான், வேறு யாரும் வாங்க போகிறா? ஸ்னாப்ட்ராகன் 865 இப்போ 1 லட்ச ரூபாய்க்கு, அது எக்ஸினோஸ் 990 இந்தியாவில், அதை 1 லட்ச ரூபாய்க்கு விற்றாலே தப்புன்னு சொல்கிறோம். ஸ்னாப்ட்ராகன் 7 சீரீஸ் சிப்பை, அதுவும் 2-3 வருஷம் முன்னாடி வந்த சிப்பை 1.5 லட்ச ரூபாய்க்கு ஃப்ளிப் ஃபோனாக இருக்கட்டும் என்ன வேணாலும் இருக்கட்டும், தங்க மூட்டை போடுற வரையும் அந்த ஃபோனை 1.5 லட்ச ரூபாய்க்கு விற்றா எவனும் வாங்க முடியாது. அப்போ அதை தான் பண்ணாங்க, அதையும் சில பேர் வாங்கினாங்க. ஸோ இந்த அளவுக்கு எல்லாரையும் ஏமாற்றிட்டு தான் இருக்காங்க மோட்டோரோலா. ஸோ இந்த G9 ஃபோன் லான்ச் ஆகலை, அதுவும் இந்த மாதிரி மார்க்கெட்டிங் மோட்டோ பண்ணையில் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு வீடியோ போட்டு எல்லாருக்கும் இந்த உண்மையை சொல்லணும்னு நினச்சேன். ஸோ யாராவது இந்த ஃபோனை வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு Moto G9 கன்சிடர் பண்ணாதீங்க. நான் இந்த பிராண்ட் தான் வாங்கணும் அந்த பிராண்ட் தான் வாங்கணும்னு சொல்லலை. சாம்சங் வாங்குங்க, ஓப்போ வாங்குங்க, விவோ வாங்குங்க, ரெட்மி வாங்குங்க, ரியல்மி வாங்குங்க, நோக்கியா வாங்குங்க, எல்ஜி, சோனி, எந்த பிராண்டு வேணாலும் வாங்குங்க. Moto G9 வாங்குறதுக்கு வர்த்தான ஃபோன் கிடையாது. ஏன்னா பிராண்ட்ஸை பற்றி நல்லது மட்டும் சொல்கிறது ஒரு ரிவ்யூவராக என் வேலை கிடையாது. ஏதாவது தப்பு பண்ணால் அதை பாயிண்ட் அவுட் பண்ணுறதும் என் வேலை தான். ஸோ அதை தான் இந்த வீடியோவில் நான் பண்ண ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ அது உங்களுக்கு கரெக்டாக பட்டுச்சுன்னா, மற்றவங்களுக்கும் இந்த அவேர்னஸ் தெரியணும், மற்றவங்களுக்கும் இதை பற்றி இந்த உண்மை தெரிய வரணும்னு நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவ்வளோதான். இந்த வீடியோவுக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கல என்ன நினைக்கிறீங்களோ அதை பேஸ் பண்ணி தம்ஸ் அப் இல்லை தம்ஸ் டவுன் ப்ரெஸ் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் அதையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தானே போடுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். அடுத்த வீடியோவில் உங்களை திருப்பி சந்திக்கிற வரைக்கும் என் பேர் ஆஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4 Tech தமிழ். ஹேவ் அ நைஸ் டே. பாய்.